இப்ப அடுத்ததா நன்றி உணர்வுகள். இது என்னங்க நன்றி உணர்வுகள் அப்படின்னா, நம்ம பார்த்திருக்கோம் நம்மளுடைய ஆன்ம பயணம் எங்க தொடங்குது? கல்லுலேருந்து தொடங்குது, மண்ணிலேருந்து தொடங்குதுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த கல்ல வந்து இதுவரைக்கும் வாழ்க்கையில வந்து உண்மையிலேயே நான் பல தடவை இந்த கல்ல நன்றியோட பார்க்கும்போது அது ஒரு நமக்கு இத பண்ணும். ஆனா அந்த கல்லுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குது, அதற்குள்ள ஒரு உயிர் இருக்குது. நெறைய பேர் சொல்லுவாங்க, போய் கடவுள வந்து சிலைய கும்பிடுறீங்களே என்ன இருக்குதுங்க? அது கல்லு தானே. அந்த கல்லுக்குள்ள உயிர் இருக்குது. அந்த கல்ல அந்த அந்த இடத்துக்கு ஒரு சிலையா வருதுன்னா, அந்த கல்ல நீங்க வேல்யூ பண்றீங்க, மதிக்கிறீங்க. அந்த ஆன்மா முக்தி பெறதுக்கு நீங்க உதவி செய்றீங்க. அந்த ஆன்மா வந்து நீங்க எடுத்து அத உங்க கையில எடுத்த உடனே அதுக்கு ஒரு நல்ல ஃபீல் ஆகுதா? அப்படின்னா உங்க ஆன்மாவும், அந்த ஆன்மாவும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு தொடர்பு, ஏதோ ஒரு உங்க அந்த ஒரு 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 தொடர்பு இருக்கிறதுனால தான் அந்த கல்ல நீங்க எடுக்கும்போது நல்லதா ஃபீல் பண்றீங்க. அந்த எல்லா கல்லுக்கும் அது வராது. அப்படி நீங்க எடுத்து அத நீங்க அப்புறம் வணங்க ஆரம்பிச்சுட்டீங்க. அத வேல்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. உங்க கூடயே வச்சிருக்கிறீங்க. அத வச்சுக்கிட்டு நீங்க நன்றி சொல்றீங்கன்னா, அந்த ஆன்மா உங்களுக்கு நீங்க எதுக்கெல்லாம் சொல்றீங்களோ, அது எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய பணிய அது செய்ய ஆரம்பிச்சுரும். இன்னொன்னு அத நீங்க ரொம்ப மதிப்பு குடுக்கறதுனால, அது ரொம்ப திருப்தியாயி, சந்தோஷமாயி, இந்த பிறவியே எனக்கு இதுல நான் எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டேன். அப்படின்ற அந்த மனநிறைவு அந்த கல்லுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது, அந்த ஆன்மா அதோட முக்தி பெற்றுச்சு அப்படின்னா, அடுத்து ஒரு நல்ல பிறவி எடுக்கும். அப்ப அந்த கல்லுக்கு நீங்க மறைமுகமா நீங்க என்ன பண்றீங்க? நன்மை செய்றீங்க. அது வேல்யூ பண்றீங்க. அப்ப அந்த ஒரு கல்லுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அத கையில எடுக்கும்போது அது உயிர் அப்படின்னு பார்த்துட்டு எடுங்க. அது ஒரு உயிர். அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அது வெறும் இருத்தல்ங்கிற நிலையில இருக்கு. வெறும் மூலாதாரத்தோட சக்தியோட மட்டும் இருக்குது. அப்படி ஒரு உணர்வோட நீங்க அத எடுத்து, அந்த கல்ல உணர்வோட நீங்க கைக்குள்ள வச்சு அதுக்கு நன்றி சொல்றப்ப, அதுக்கு மட்டும் இல்ல, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில பெற்றீங்களோ, அது எல்லாத்தையும் நீங்க நன்றி சொல்லணும். அப்படி அத நினைச்சு நினைச்சு நீங்க ஒவ்வொன்னா சொல்லும்போது, அந்த கல்லுக்கு வந்து அத்தன உணர்வுகளும் கிடைக்க ஆரம்பிக்கும். அது அடுத்தடுத்த சக்ராவுக்கு முன்னேறதுக்கான விலைகள பண்றீங்க. அது அப்படியே உங்ககிட்ட அது பிரதிபலிக்கும். அன்பு, மகிழ்ச்சி, நம்பிக்கை, ஆரோக்கியம், பணம், உற்சாகம் இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். என்ன வேணும் உங்ககிட்ட? எது பற்றாக்குறையா இருக்கோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. சரிங்களா? உங்களுக்கு எந்த உடல் உறுப்பு வந்து ஆரோக்கியம் தேவை, அந்த உடல் உறுப்ப எண்ணி பார்த்து அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, வலிமையா இருக்கிறதுக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்படின்னு அந்த கல்ல கைக்குள்ள எடுத்துக்கிட்டு சொல்றப்ப, உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடந்த நல்ல விஷயத்தை எண்ணி இந்த கல்லு பயிற்சிய பண்ணணும். இது எப்ப பண்ணணும்னா, நைட்டு படுக்க போறப்ப பண்ணணும். அந்த கல்ல எடுத்து கையில வச்சுட்டு படுக்க போறப்ப எல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்டு, இந்த கல்ல உங்களுக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு படுக்குறீங்க. அப்ப அந்த கல்லு எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்கும்? உங்களுக்காக இந்த உணர்வு அலைகள் அது பரப்பிட்டே இருக்கும். நீங்க எதுக்கெல்லாம் நன்றி சொன்னீங்களோ, அதுக்கெல்லாம் அது அனுப்பிட்டே இருக்கும். ஆத்மார்த்தமா அந்த ஆன்மா அதற்கான வேலைகள பண்ணுங்க. அப்ப அந்த ஒரு புரிதலோட நீங்க செய்யுங்க. இனிமே கோயில்ல எல்லாம் போய் சாமி கும்பிடுறீங்கன்னா, அது கல்லுன்னு நினைக்காதீங்க. அது உயிர். அந்த உயிருக்குள்ள நீங்க யார நினைச்சு, எந்த கடவுள நினைச்சு வேண்டுறீங்களோ, அந்த கடவுள் இருக்கிறார். அவர் உங்களுக்கான நன்மையை செய்வார். புரியுதுங்களா? நம்ம நினைக்கலாம் எல்லாமே. என்னங்க இதுவரைக்கும் கல்லுன்னா மூட நம்பிக்கை, கல்லையெல்லாம் போய் வணங்குறாங்களே அப்படின்னு நினைச்சோம். எல்லாத்துக்குள்ளயும் உயிர் இருக்குங்கிறத நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ, அப்ப நீங்க இன்னும் அடுத்த நிலைக்கு போறீங்க. அப்போ நீங்க மத்தவங்க எல்லாம் பார்த்து அவங்க சும்மா முட்டாளுங்க, பைத்தியங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க மேல தப்பு இல்ல. அவங்க 3Dல இருக்காங்க. 3 டைமென்ஷன்ல இருக்காங்க. நீங்க 4வது நிலை அநாகதத்துக்கு செல்ல ஆரம்பிச்சுட்டீங்க. அவங்க 3வது நிலையிலே இருக்கிறாங்க. அவங்களால உங்கள பார்த்தா அப்படித்தான் தோணும். வித்தியாசமா தோணும். உங்களுக்கு அவங்கள பார்த்தா வித்தியாசமா தோணும். இன்னும் இத புரியாம இருக்கிறாங்களே. 2மே உண்மை. நீங்க அடுத்த லெவல் நோக்கி முன்னேறிட்டு இருக்கிறீங்க. அவங்க இன்னும் அந்த நிலையிலேயே இருக்கிறாங்க. அதனால அந்த ஒரு வித்தியாசம் தெரியுது. யாருக்கெல்லாம் இந்த மாரி வித்தியாசம் இருக்குதோ, நீங்கலாம் 4வது டைமென்ஷன நோக்கி வளர ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த பரிணாமத்த நோக்கி நீங்க வளர ஆரம்பிச்சுட்டீங்க. உங்களுடைய அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த நன்றி உணர்வுக்கல்ல நீங்க வச்சுக்கிட்டு, உங்களுடைய கைகள்ல வச்சு நீங்க அத கண்டுபிடிங்க. இந்த நன்றி உணர்வுக்கல் உங்களுக்கான கல்லு எதுன்னு கண்டுபிடிங்க. நீங்க தேட ஆரம்பிங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். நேத்து கூட ஒரே ஒருத்தங்க நன்றி பட்டியல் எழுதி போட்டிருக்காங்க. நான் நேத்தே சொன்னேன். நன்றி பட்டியல் எழுதி எல்லாரும் பதிவு செய்யுங்க அப்படின்னு. யாரெல்லாம் இந்த குரூப்ல இருக்கிறீங்களோ, இப்ப அதாவது நீங்க குடுக்கக்கூடிய செயல்களுடைய விளைவுகள் என்னவா தெரியுமா மாறும் என்கிட்ட? அடுத்த முறை இந்த 48 நாள் முடிஞ்சோடனே இந்த ஆனந்த விடியலை எப்படி ஆரம்பிக்கலாமா? வேண்டாமா? இல்ல இத்தோட இத டிராப் பண்ணலாமா? இத தள்ளி வைக்கலாமா? அப்படிங்கிறத எப்படி கொண்டு வரும்னா, நீங்க செஞ்சிட்டதுக்கான செயலுடைய விளைவுகளா அது அமையும். அந்த குரூப்ல இத ஆக்டிவேட்டடா நம்ம எல்லாரும் பண்றோம்னா,
ஓ இவ்வளவு பேர் அதை நம்பிக்கையோட நல்லா பண்றாங்க, அப்ப நம்ம இவங்களுக்காக அந்த விஷயம் நல்ல விஷயம் நிச்சயமா நடக்கும், திரும்ப அடுத்து கண்டினியூ பண்ணணும், அடுத்து எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனா நீங்க எல்லாருமே வந்து சும்மா இருத்தல்ங்கிற நிலையிலேயே மட்டும் அந்த குரூப்ல இருக்கிறீங்க. இப்ப இந்த கல் எப்படி இருக்குதோ அந்த நிலையிலே தான் நம்ம எல்லாரும் குரூப்ல இருந்தோம்னா, அப்ப அது என்ன ஆகும்? அதோடைய வெளிப்பாடே இல்லாம போகும். உங்களுக்கா ஒரு நிமிஷம் இத பத்திய ஃபீட்பேக் போடுறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. மற்ற விஷயம்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குது. சரிங்களா? நமக்கு நேரம் இல்ல அப்படின்னு ஒரு ஜஸ்ட் லைக் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். அப்ப அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாத்துக்குமாவும் நன்றி உணர்வு சொல்லணும். சரிங்களா? அதுதான் உங்களுடைய உங்களுடைய அன்பு அதிகமாவறதுக்கான வழி. ஒரே வழி அதுதான். சரிங்களா? அப்ப இந்த நன்றி உணர்வுகளை பற்றிய இத வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இரவு படுக்க போறப்ப நடந்த நல்ல விஷயம்னா, நல்ல விஷயத்த மட்டும் நினைப்பீங்க. அப்ப நல்ல விஷயத்த மட்டும் நினைக்கிறீங்க படுக்க போறப்ப. அப்ப என்ன ஆகுது? நீங்க இருக்கிறதிலேயே சிறந்த ஒண்ணுக்கு நன்றி சொல்லணும்னா, அப்ப சிறந்தத கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? சிறந்ததையெல்லாம் எண்ணி பார்த்தாதான் மிக சிறந்தது எதுங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மட்டும் நீங்க நன்றி சொல்லிட்டு அப்படியே கல்ல பக்கத்துல வச்சுட்டு படுத்துருங்க. அதிகாலையில எழுந்தோனே அந்த கல்ல எடுத்து நீங்க வீட்டிலேயே இருக்கிறவங்களா இருந்தா, அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல வைங்க. வெளியில போறீங்க அப்படின்னா கைக்குள்ள எங்க வேணா வச்சுக்கோங்க. இது நன்றி உணர்வு கல் பயிற்சி. சரிங்களா? அடுத்ததா